அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்க இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், காப்போத்த சாதாரணதர பரீட்சையினுடைய பெறுபேறுகளையும் காப்போத்த உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகளையும் அடிப்படையாக கொண்டு நாங்க எப்படி இந்த கொலிச்சுக்கான பாடநெறிகளை தெரிவு செய்வது என்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் எங்களுக்கான கொலிச்சுக்குரிய இடங்களை எவ்வாறு தெரிவு செய்வது என்பது தொடர்பாகவும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க மற்றும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொலிச்சுக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கிற உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? இப்ப நான் பிள்ளைகள் உங்களுக்கு என்ன செய்ய போறேன் என்றால், குறிப்பாக 2 மாணவர்களினுடைய பெறுபேறுகளை எடுத்து அவர்களுக்கு எந்த கொலிச்சுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும், எந்த பாடத்துக்கு அவங்களால கொலிச்சுக்கு செல்ல முடியும் என்ற தொடர்பாகவும் நான் உங்களுக்கு இதுல தெளிவுபடுத்த போறேன். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும், நிறைய பிள்ளைகள் என்ன செய்றீங்கன்னு சொல்லி சொன்னால், அவசரமாக நீங்க உங்களுக்கு எந்த பாடங்களுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் என்றது தெரியாம நீங்க ஏஎல் எடுத்த பாடங்களுக்கும் பிரைமரிக்கும் நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்படி செய்ய வேணாது. முதலாவது இந்த கெசட்டையும் வச்சுக்கொண்டு உங்களுடைய பாடங்கள், உங்களுடைய ஏஎல் ஓஎல் இந்த ரெண்டினுடைய ரிசல்ட்டையும் வச்சுக்கொண்டு முதலாவது அனலைஸ் பண்ணி நீங்க எந்த பாடத்துக்கு போட போறீங்க, எந்த காலேஜுக்கு போக போறீங்க என்ற விஷயத்தை எல்லாம் முழுமையாக வடிவா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கொண்டு நீங்க காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நல்ல காலேஜ் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் நீங்க நினைச்ச பாடங்களை தெரிவு செய்து படிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன் என்றால், உதாரணத்துக்கு 2 மாணவர்களை எடுத்துக்கொண்டு நான் அவங்களுக்கு எந்த பாடங்களை தெரிவு செய்து கொள்ள முடியும் என்றதை பத்தி நான் இதுல உங்களுக்கு கதைக்க போறேன். இதே மாதிரி நீங்களும் இந்த ஃபார்மேட்டை வச்சுக்கொண்டு நீங்களும் உங்களுடைய காலேஜுக்கான பாடங்களை தெரிவு செய்து கொள்ளுங்க. சரிதானே? இதுல நான் 2 பிள்ளைகளை எடுத்திருக்கிறேன். ஒன்று கலைப்பிரிவில் படித்த மாணவர்களையும், அதாவது ஆர்ட்ஸ் படித்த பிள்ளையோராலையும் கொமர்ஸ் படித்த ஒரு பிள்ளையோராலையும் எடுத்திருக்கிறேன். எடுத்து நான் அவங்களுக்கு கோர்ஸ்களை செலக்ட் பண்ணிக்கொள்ள போறேன். அதே போல நீங்க பயோ படிக்காக்கள், மேக்ஸ் படிச்சாக்களும் இதையே ஒரு சாம்பிளா வச்சுக்கொண்டு நீங்களும் உங்களுக்கான கோர்ஸுகளை தெரிவு செய்து கொள்ளுங்க. சரி, முதலாவது பாப்பம், இந்த பிள்ளை அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்திருக்குதா என்றதை பார்ப்போம். சரிதானே? அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்திருக்குதா, அதாவது ஓஎல்லையும் ஏஎல்லையும் அவங்க கொலிச்சால சொல்லப்பட்டிருக்கிற அந்த கெசட்ல இவ அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்து இருக்கிறாவான்றத முதல் பார்ப்போம். சரி, முதலாவது இவ ஓஎல் பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு எழுதியிருக்கிறா. இவ பாத்தீங்கன்னா தமிழ்ல ஏ எடுத்திருக்கிறா. அடுத்தது பாத்தீங்கன்னா 3C 3S இந்த பிள்ளைக்கு இருக்குது. இந்த பிள்ளையோட மொத்த ரிசல்ட் 7ABC. ஆகவே இவைக்கு 3Cயும் 3Sம் இருக்குது. பிள்ளைகள் 3Cயும் 3Sம் இருக்குது. அதோட தமிழ்ல சி வச்சிருக்கிறா. ஆகவே அவங்க சொல்லியிருக்கின்ற இந்த ஓஎல்னுடைய அடிப்படை தகமைகளை இவ பூர்த்தி செய்திருக்கிறா. அடுத்தது ஏஎல்ல இவ 3 பாஸ் எடுத்திருக்கிறாவான்றதை போய் பார்த்தோம்னால் இவைக்கு 3 வந்திருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா புவியியல் ஒரு பாடமா எடுத்திருக்கிறா, இஸ்லாம் எடுத்திருக்கிறா, தமிழ் எடுத்திருக்கிறா. ஆகவே இவைக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஏஎல்னுடைய தகமைகளையும் இந்த பிள்ளை பூர்த்தி செய்திருக்கிறா. இவைக்கு சப் ஸ்கோர் 1.9 வந்திருக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா 1.9 வந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போயிலையான்றது. அவட விருப்பம் பாத்தீங்கன்னா தான் டீச்சர் ஆக வேணும்ன்றதுதான். அதால் அவ பொறுமையாக இருந்து என்ன செஞ்சிருக்கிறான் என்றால் யூனிவர்சிட்டிக்கு போடாம அவ காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்கிறா. சரிதானே? ஓகே. இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், ஒரு விஷயத்தை வடிவா பாருங்க. உங்களுடைய எதிர்கால நோக்கம் என்ன? நீங்க எதிர்காலத்தில் என்னவாக வர போறீங்க? ஒரு டீச்சரா வர போறீங்களா, அல்லது நீங்க ஏதாவது ஒரு நிறுவனங்கள்ல வேலைக்கு போக போறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு அரசாங்க நிறுவனங்கள்ல பெரிய அதிகாரியாக போறீங்களான்றத நீங்க ஓஎல்இ டிசைட் பண்ணி படிக்க வேணும் பிள்ளைகள். இந்த பிள்ளை சொன்ன விஷயம் அப்படி என்றால் தான் எதிர்காலங்களில் டீச்சரா வர போறேன்ற ஒரு அடிப்படையில தான் இந்த பிள்ளை நெஞ்சிருக்கிறா. வெயிட் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்து காலேஜுக்கு போறதுக்கு இருக்கிறா. சரிதானே? ஓகே. இப்ப இந்த பிள்ளைக்கு என்னென்ன பாடங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும், காலேஜுக்கு என்னென்ன பாடங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்ன்றதையும் நாங்க ஒருக்கா பார்ப்போம். கெசட் அடிப்படையில் பார்ப்போம். இப்ப கெசட்ல பார்த்தோம்னால் இவ அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்திருக்கிறதால நாங்க டைரக்டா கோர்ஸுக்குள்ள போவோம். இவை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இவைக்கு பிரைமரிக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது தமிழ்லையும் சி இருக்குது, மேத்ஸ்லையும் சி இருக்குது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ்ல ஏ இருக்குது. ஆகவே இவ பிரைமரிக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இவைக்கு 60% கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஏனென்றால் இவ ஏஎல்ல தமிழ் பாடம் கொண்டு எடுத்திருக்கிறா. ஆகவே இவ ஆரம்ப கல்விக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இவைக்கு 60% கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரிதானே? அடுத்த விஷயத்துல பார்ப்போம். அடுத்தது விஞ்ஞானம் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியாது, கணிதமும் போட முடியாது, சமூக விஞ்ஞானம் போட முடியும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா புவியியல் என்ற ஒரு பாடம் எடுத்திருக்கிறதால இவ சமூக விஞ்ஞானத்துக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். சமூக விஞ்ஞானத்தையும் இவ அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இவ அடிப்படை தகமைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறார். ஆகவே சமூக விஞ்ஞானம் போட முடியும். மற்ற சமய பாடங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துக்கு போட முடியும். ஏன்னா இஸ்லாம் எடுத்திருக்கிறா.
இங்க இஸ்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி பிள்ளைகள் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க. இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை பாருங்க. 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் நடாத்தப்பட்ட காப்போத் உயர பரீட்சையில் இஸ்லாமிய நாகரிகம் மற்றும் அரபு போன்ற பாடங்களில் ஒன்றுடன் 3 பாடங்களையும் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். அவ இஸ்லாம் எடுத்திருக்கிறா, இஸ்லாத்திலேயே எடுத்திருக்கிறா. ஆகவே அவ இந்த தகுதிகளை அத்துடன் அந்த 3ல சொல்லப்பட்டிருக்கிற அதாவது 3C 3S அந்த பாடங்கள், அதாவது OL எடுத்திருக்க வேணும். அதுவும் இவ எடுத்திருக்கிறா. இஸ்லாத்துல சமய பாடத்திலையும் ஏத்திர சித்திகள் எடுத்திருக்கிறா. ஆகவே இவ வந்து நினைஞ்சிருக்கிறா, இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கிறா. அது உள்ளடங்களாக அடுத்ததுல போட்டிருக்காங்க பாருங்க. 4.73 ஆலிம் பரீட்சையில், அதாவது ஆரம்ப பரீட்சையில் சகல பாடங்களிலும் மற்றும் இறுதி பரீட்சையில் சகல பாடங்கள் ஆகிய இரண்டிலும் சித்தி பெற்றிருத்தல். பிள்ளைகள் இந்த விஷயத்தை வடிவா பார்த்துக்கணுங்க. இந்த உன்னை இஸ்லாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஆலிம் பரீட்சைகள் நீங்க எழுதிருப்பீங்கன்றது சரிதானே. இதிலையும் நீங்க வச்சிருக்க வேண்டும் ரிசல்ட் உண்டு. அல்லது அல்லாலிம் ஆரம்ப பரீட்சைகளில் சகல பாடங்களிலும் சித்தி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் மௌலவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இப்படியான விஷயங்கள், இந்த சான்றிதழ்களை நீங்க அந்த கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சான்றிதழ்களையும் நீங்க வச்சிருக்க வேண்டும். மற்றும் சொல்லி வராங்க. இதுல அல்லதென்றால் உங்களுக்கு இது இல்லாட்டி நீங்க இதை வச்சுக் கொள்ளலாம் என்றால் அந்த அல்லது அதோட சேர்த்து சொன்னா மற்றும் வரும். மற்றும் அதனோட சேர்த்து உள்ளடங்களாக இதெல்லாம் நீங்க வச்சிருக்க வேண்டும் என்றதான் இங்க சொல்ல வராங்க. இந்த பிள்ளை வச்சிருந்தா நீங்க இஸ்லாத்துக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கத்தோலிக்கம் எல்லாம் போட முடியாது. எனவே இஸ்லாம் தானே எடுத்திருக்கா, கத்தோலிக்கம் எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது தமிழ் மொழியும் இலக்கியமும் பாருங்க. 2023ஆம் ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட காப்போத் உயர்தர பரீட்சையில் தமிழ் மொழி பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சித்தியுடன் 3 பாடங்களும் ஒரே அமைவில் சித்தி பெற்றது வேணும். இவ வந்து பிள்ளைகள் திறமை சித்தி வச்சிருக்கா, இவைக்கு இருக்குது. அப்ப அதாவது இவைக்கு என்ன செய்யலாம் என்றால் இதுக்கு போட முடியும். மற்றும் காப்போத்து சாதாரண தர பரீட்சையில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடங்களில் குறைந்தபட்சம் திறமை சித்தி அவைக்கு இருக்குது. அப்ப ஆகவே இவைக்கும் இதுகளை அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் அவைக்கு கன்ஃபார்மா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகளை கொண்டிருக்குது. அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுக்கு என்னத்துக்கு அப்ளை பண்ணலாம்ன்றதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலும் வேட்ட சுகாதார அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட்டுகள் எதுவும் இல்லைன்றதால நம்ம இதை பத்தி கதைக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. மற்ற பாடங்கள் எதுவும் போட முடியுமான்றதையும் பார்ப்போம். மற்ற பாடங்களை நாங்க போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தகவல் தொடர்பான தொழில்நுட்பம் போட முடியாது. மற்றது வந்து பாத்தீங்கன்னா விசேட கல்வியும் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இதுல 2023 24ஆம் ஆண்டு பரீட்சைகளை வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3 பாடங்கள் ஏஎல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பாடங்களை சித்தி அடைந்திருக்க வேணும். அத்துடன் அவங்க சொல்லியிருக்கிற இந்த அடிப்படை தகமைகளையும் பூர்த்தி செய்திருக்க வேணும். ஆகவே இவ விசேட கல்விக்கும் என்ன செய்யலாம் என்றால் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். சரிதானே. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மாணவர் ஆலோசகர்கள் பிள்ளைகள் இதுல சொல்லியிருக்கிற சகல விஷயம் இருக்கணும். இந்த மாணவர் சாரண இயக்கத்தில் இருக்கிறது, பெண்கள் சாரணைய குழுவில் இருக்கிறது, மாணவர் படையணி, செஞ்சிலுவை சங்கங்கள், இந்த சுகாதார சேவை அமைப்புகள், சுற்றுச்சூழல் படையணிகள், இதுகள்ல நீங்க ஈடுபட்டு அதை சர்டிபிகேட் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுக்கு இந்த நேர்முக தேர்வின் போது முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இவ வச்சிருந்தால் இதுக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். இவற்றை இருந்தால் இதுக்கும் என்ன செய்யலாம், இவ அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். மற்றதுகள் இதுகளுக்கும் இவ என்ன செய்யலாம், அப்ளை பண்ணிக்கொள்ள முடியாது. மற்றதுகள் இவட கொளிச்சுக்குரிய விஷயங்கள் வந்து இதுல இருக்குது. சரி, இப்ப இவைக்கு என்ன செய்யலாம், கொலிச்சில் எப்படியுமே 3 பாடத்துக்கு தான் பிள்ளைகள் நீங்க போட முடியும். அப்ப அதனால இவைக்கு கன்ஃபார்மா கிடைக்கக்கூடியதுகளை நாங்க முதல் டிசைட் பண்ண வேணும். அதாவது இவைக்கு ஆரம்ப கல்வி கட்டாயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. 60% இவைக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இவை என்னென்றால் இதுல சொல்லியிருக்கிற சகல விஷயங்களை பூர்த்தி செய்திருக்கிறா, இவைக்கு நல்ல ரிசல்ட்டும் இருக்குது. ஆகவே இவைக்கு ஆரம்ப கல்விகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அப்ப முதலாவது என்ன செய்யலாம் என்றால் ஆரம்ப கல்விகளை போடலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சமூக விஞ்ஞானம். இவ வந்து புவியியலும் எடுத்திருக்கிறதால இவைக்கு 2வது சமூக விஞ்ஞானங்களை போடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க சொல்லலாம் இஸ்லாம் போடலாம் தானே சார் சொல்லி. இப்ப இஸ்லாத்துல இவைக்கு சர்டிபிகேட் எதுவும் இருந்தால் போடலாம், இல்லாட்டி இஸ்லாத்தை போட வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை. அந்த சர்டிபிகேட் இருக்கிறார்கள் தான் கூட முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இவைக்கு 3வது தெரிவாக நாங்க எதை போடலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழியும் இலக்கியத்தை நாங்க என்ன செய்யலாம், 3வது போட்டுக்கொள்ள முடியும். இதை தவிர மற்றங்கள் எல்லாம் இவைக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. சில டைம்ல சர்டிபிகேட் எதுவும் இல்லாமல் இருந்தால் நாங்க அதெல்லாம் 3வது தெரிவாக போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. சரிதானே. இப்ப இந்த 3 பாடத்திலையும் இவைக்கு எதுக்கு விருப்பமோ இந்த 3 பாடம் இவைக்கு கிட்டத்தட்ட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறதால இந்த 3 பாடத்திலையும் எதுக்கு அதிகளவாக விரும்புறாவோ அதை முதலாவதாகவும், 2வது எதை விரும்புறாவோ அது 2வதாகவும், 3வது எதை விரும்புறாவோ அதை 3வதாகவும் கொடுத்து நீங்க என்ன செய்ய வேணும், அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்ப்போம். இப்ப இன்னொன்றுல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கொமர்ஸ் படிச்ச பிள்ளை ஒரு ஆள்றதும் வச்சிருக்கிறேன். இப்ப கொமர்ஸ் படிச்ச பிள்ளைகள் எப்படி அப்ளை பண்ண முடியும்ன்றதை பார்ப்போம்.
சரி, இப்ப இந்த கொமர்ஸ் எடுத்த பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா இவை வந்து அடிப்படை தமிழ்களை பூர்த்தி செய்திருக்கான்னு பார்ப்போம். தமிழ்ல ஏ வச்சிருக்கிறா, ஓகே, பிரச்சனை இல்லை. மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து பி இருக்குது, மேத்ஸ்ல பி இருக்குது, ஓகே. மற்றது சயின்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் தான் வச்சிருக்கா. இங்கிலீஷ்ல எஸ் வச்சிருக்கிறா, ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இவையால வந்து பார்த்தோம்னா என்ன ஏஎல்லையும் நல்ல 3B வச்சிருக்கிறா. ஏஎல்லையும் வந்து பாத்தீங்கன்னா 3B தான் வச்சிருக்கிறா, ஆகவே பிரச்சனை இல்லை. இப்ப போய் பார்ப்போம் கெசட்ல எந்த பாடத்துக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும்ன்றதை பார்ப்போம். முதலாவது போய் பார்ப்போம் ஆரம்ப கல்வி இவையால அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமான்றதை பார்ப்போம். இவ இப்ப ஆர்ட்ஸ் எடுக்க இல்லை, மற்ற இதுக்கெல்லாம் போகணும். 10 வீதத்துக்குள்ளான இவைக்கு கிடைக்கும். இதுல சொல்லியிருப்பாங்க பாருங்க அப்படி 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட காப்போத்து உயர்தர பரீட்சையில் விஞ்ஞானம், பௌதிக விஞ்ஞானம், உயிர விஞ்ஞானம், வணிகம், ஏனைய தொழில்நுட்ப துறைகள் போன்ற பாடங்களிலும் தோற்றி 3 பாடங்களும் ஒரே அமைப்பில் சித்தி பெற்றிருக்க வேண்டும். இவ இதை பெற்றிருக்கிறா. ஆனால் இன்னொன்று சொல்லியிருப்பாங்க பாருங்க பிள்ளைகள், இந்த 3+3 தகமைகளுடன் காப்போத்த சாதாரண பரீட்சையில் முதல் மொழி, அதாவது தமிழ் மொழியில வே வச்சிருக்கிறார், முதல் மொழி மற்றும் கணிதம் போன்ற பாடங்களுடன் குறைந்தபட்சம் திறமை சித்தியும் ஆங்கிலத்தில் சாதாரண தர சித்தியும் வந்து பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இதுல வந்து இவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா எது இந்த ஆர்ட்ஸ் எடுத்த பிள்ளைகளுக்கு, இவங்களுக்கு அதாவது இந்த கொமர்ஸ் பயோமேட்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்படி என்றால் இந்த அடிப்படை தகமையுடன் முதல் மொழி தமிழ் மொழியில குறைந்தபட்சம் அதித்திறமை சித்தியும், அதாவது வீத்திர சித்திகளும், கணிதத்தில் திறமை சித்தியும், ஆங்கிலத்தில் வந்து சாதாரண தர சித்தியும் பெற்றிருக்க முடியும். அப்ப இவ வந்து பெற்றிருக்கிறார். அப்ப ஒரு பிரச்சனை, இவைக்கு தமிழ் ஏஏ இருக்குது, அப்ப பிரச்சனை இல்லை. இவ வந்து இதுக்கு என்ன செய்யலாம் என்றால் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே இவ வந்து என்ன செய்யலாம் என்றால் பிரைமரிக்கு போட முடியும். ஆனால் பிரைமரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வீதம் தான் சான்ஸ் இருக்குது. சரிதானே? ஆனா பிரைமரிக்கு என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். இவைக்கு 10 வீதம் தான் இதுல சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கணிதம், சமூக விஞ்ஞானம் அதெல்லாம் போட முடியாது. இந்து சமயம், இந்த நாரியம் அதெல்லாம் ஒன்றுமே இவ போட முடியாது கொமர்ஸ் எடுத்தாக்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா போட முடியும். அடுத்தது சுகாதாரம், உடல் கல்வியும் போட முடியும் பிள்ளைகள். ஆனா விஞ்ஞான பாடத்துல என்ன செஞ்சிருக்கணும் என்றால் சாதாரண சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். விஞ்ஞான பாடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்க வடைய சொல்லியிருக்காங்க, காப்பது சாதாரண பரீட்சையில விஞ்ஞான பாடத்தில் சாதாரண சித்தியினை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் இவ சர்டிபிகேட் வச்சிருக்க வேணும். இவ வந்து சாதாரண சித்தி பெற்றிருக்கிறா, இவ வந்து சர்டிபிகேட் வச்சிருப்பா என்றால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிதானே? இவட்ட சர்டிபிகேட் இதுல சொல்லப்பட்டிருக்கிற சர்டிபிகேட்டுகள் எல்லாம் இருக்கும் என்றால் இவையும் சுகாதார உடல் கல்விகளுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா இவைக்கு மற்றதுல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முக்கியமாக இங்க முயற்சியாண்மை என்று சொல்லி இருக்கும், அதுக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். மாணவர் ஆலோசகருக்கும் அப்ளை பண்ண முடியும். ஆனால் இவைக்குரிய சர்டிபிகேட்டுகள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற சர்டிபிகேட்டுகள் இருக்க வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது இவைக்கு சமூக ஞானம், ஆங்கிலம் அப்ளை பண்ண முடியாது. இஸ்லாம் இந்த இருக்குது. முயற்சி ஆண்மையும் நிதியியல் அறிவியலும் அறிவும் இது தமிழ்ல இருக்குது. இதுக்கும் இவ அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். ஆனா இங்க ஒரு விஷயத்தை வடிவா பாருங்க, இதோட சேர்த்து ஏஎல் எடுத்த பாடத்தோட சேர்த்து மற்றும் அதோட சேர்த்து காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் வணிக கல்வியும் கணக்கீடும் அல்லது முயற்சியாண்மை கல்வியில் குறைந்தபட்சம் திறமை சித்தியும் பெற்றிருக்க வேண்டும். இவ போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவட ஓஎல் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இவட ஓஎல் ரிசல்ட்ல ஆனா இவ வந்து எடுக்க இல்லை பிள்ளைகள். இவ வந்து கொமர்ஸ் வந்து இதுல என்ன சொன்னா ஓஎல் எடுக்க இல்லை. அதனால இவைக்கு இது கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான குறைவாகத்தான் இருக்குது. சரிதானே? இவைக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. அடுத்தது பார்ப்போம், இவ வந்து சிங்களம் எடுத்திருக்கிறதால இப்ப சொன்னா சார் நான் சிங்கள பாடத்துக்கும் அப்ளை பண்ண போறோம் போது 2ஆம் மொழி தமிழ் அதுகளுக்கும் நாங்க அப்ளை பண்ண போறோம் சார் என்ற மாதிரி கேட்டிருந்தா, சோ அதையும் போய் நாங்க ஒருக்கா பார்ப்போம். இவையால இதுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுமா என்றதுகளையும் பார்ப்போம். வடிவா கெசட்டுகளை பிள்ளைகள் வடிவா பிரிண்ட் அவுட் எடுத்து அதன் அடிப்படையில தான் நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் வடிவா என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் நீங்க கோர்ஸுகளை வடிவா தெரிவு செய்து கொள்ள வேணும். அவசரப்படாதீங்க. வடிவா பொறுமையாக இருந்து ஒவ்வொரு பாடங்களையும் நல்ல வடிவா அவதானிச்சு அதன் அடிப்படையில நீங்க என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த கோர்ஸுகளை வந்து தெரிவு செய்து கொள்ள முடியும். சரிதானே? அவசரப்படாதீங்க. எதையும் பொறுமையா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா தான் நல்ல. இப்ப தெரியும் உங்களுக்கு பாருங்க, இப்ப இதுல நல்ல ரிசல்ட் வச்சிருந்தாலும் சில பாடங்களுக்கு என்ன செய்யலாது வந்து சொன்னால் போட முடியாத நிலைப்பாடுகளும் இருக்குது. சரிதானே? போட முடியாத நிலைப்பாடுகளும் இருக்கிறதை நாங்க இதுல பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதுல சிங்கள பாடத்துக்கு போட சொல்லியிருந்தா 2ஆம் மொழி சிங்களம், இதுல வந்து சிங்கள பரீட்சை எழுதுறது, இவ 2ஆம் மொழி தமிழ்ன்றதுக்கு வருவா. பாருங்க 23 24ஆம் ஆண்டு பரீட்சையில் உயர்தர பரீட்சையில் தமிழ் மொழியில் குறைந்தபட்சம் திறமை சித்தியுடன் 3 பாடங்களும் ஒரே தடவையில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும். பாருங்க, அப்ப இங்க வந்து உயர்தர பரீட்சையில தமிழ் கேட்டிருக்காங்க பிள்ளைகள். உயர்தர பரீட்சையில என்ன கேட்டிருக்காங்க என்றால் தமிழ் கேட்டிருக்கிறாங்க. மற்றும் காப்போத்த சாதாரண தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தில் திறமை சித்தியும் இருக்க வேண்டும். மற்றும் காப்போத்த சாதாரண தர பரீட்சைகள்ல சிங்கள மொழியில வந்து பாத்தீங்கன்னா சித்தி அடைந்திருக்க வேணும். சரி என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, அரசகர்ம மொழி 2ஆம் மொழி சிங்களத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சித்தி அடைந்திருக்க வேணும்னு சொல்றாங்க.
ஆனா இவ வந்து கொமர்ஸ் தான் எடுத்திருக்கிறா. சரிதான், இவ வந்து எடுத்த பாடம் என்ன, கொமர்ஸ். இவங்க காப்போத்த உயர்தர பரீட்சையில தமிழ் மொழியில குறைந்தபட்சம் திறமை சுத்தி கட்டிருக்காங்க. அப்ப இவைக்கு சிங்கள மொழிக்கு அப்ளை பண்ண முடியாது. அதைத்தான் பிள்ளைகள், நீங்க எந்த பாடங்களை நீங்க விரும்பி படிக்கிறீங்கன்றதுகளை வச்சுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைகள் தீர்மானிக்கப்படும். சரிதானே? இப்ப இவ வந்து என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்த்தீங்கன்றால், முக்கியமாக ஆரம்ப கல்விக்கும் முயற்சியாமை நிதியியலுக்கும் என்ன செய்யலாம் என்றால் இவ அப்ளை பண்ண முடியும். ஆனா அவ ஓஎல் எடுக்க இல்லை. அந்த முயற்சியாமை நிதியும் அறிவும் வந்து பாத்தீங்கன்னா இவ ஓஎல் எடுக்க இல்லை. ஆனா இவைக்கு போட வேண்டிய பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் விசேட கல்வி இவ போடலாம். முதலாவது விசேட கல்விக்கு பொதுவான சின்ன சின்ன தகவல்கள் தான் கேட்டிருக்காங்க. விசேட கல்வி முதலாவதாகவும், இரண்டாவதாக ஆரம்ப கல்வியையும், மூன்றாவதாக என்ன செய்யலாம்னா முயற்சியாண்மையும் மற்றும் அந்த அறிவு என்ற அந்த பாடங்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் போட முடியாது. கொமர்ஸுக்குரிய ஒரு பாடம் தான். அதையும் இவ என்ன செய்யலாம் என்றால் போட்டுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். சரிதானே? இப்படித்தான் நீங்க ஒவ்வொரு பாடங்களையும் வச்சுக்கொண்டு பிள்ளைகள் நீங்க தெரிவு செய்து கொள்ள வேணும். சரிதானே? இதில் நான் சில விஷயங்களை முக்கியத்துவப்படுத்தி மட்டும் சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய ரிசல்ட்டுகளை வச்சுக்கொண்டு நல்ல வடிவா அனலைஸ் பண்ணி எதை முதலாவது போட போறீங்க, எதை ரெண்டாவது போட போறீங்க, எதை மூன்றாவது போட போறீங்கன்றதுகளை வடிவா அவதானிச்சு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? அவசரப்பட்டு போட்டுட்டு திருப்பி 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 எடிட் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. வடிவா நிதானமா பொறுமையா வடிவா எல்லாத்தையும் வடிவா வாசிச்சு அதுக்கு பிறகு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொலிச்சு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் மிக அதிகமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் எதுவும் இருக்கும் சொன்னால் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை தாரேன். சரிதானே? இன்னும் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.